Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய வாங்கிபாத் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். வாங்கிபாத்க்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா பொடி அரைச்சுக்கலாம். அதுக்கு பாத்தீங்கன்னா 1.5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள்ஸ்பூன் தனியா, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 5 கிராம்பு, 2 துண்டு பட்டை, காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 10 காஷ்மீரி மிளகாய் எடுத்து வச்சுருங்க. நீங்கள் வர மிளகாயாக இருந்தால் ஒரு 6 எடுத்துக்கோங்க. கூடவே 4 பீஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே ஒரு பேனில் வறுத்து விட்டுக்கலாம். எண்ணெயெல்லாம் சேர்க்காம நார்மலாக நம்ம வறுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 3லிருந்து 4 நிமிஷம் அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்துருக்கக்கூடிய உளுந்து பொன்னிறமாக ஆனதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பருப்பு எல்லாமே நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறிட்ட பிறகு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொரன்னு தான் வரும், ரொம்ப ஃபைனாக வராது, ஏன்னா நம்ம இதில் தேங்காய் சேர்த்துருக்கோம். இப்போ இந்த பொடி அப்படியே இருக்கட்டும். அடுத்து இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிட்ட பிறகு இதில் கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம். இந்த வாங்கிபாத்க்கு கடலெண்ணெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். கடுகு வெடிஞ்சதும் இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கிட்டேன். முந்திரி பருப்பு பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். அடுத்து இதெல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு 300 கிராம் அளவுள்ள கத்திரிக்காயை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இப்போ இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா இந்த எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வரணும். நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய்க்கு நிறம்லாம் மாறிடுச்சு, நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா வதங்கிட்ட பிறகு இதோட இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன எலுமிச்சை பழ அளவுள்ள புளியை கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டேன். இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுக்கிட்டேன். இந்த அளவுக்கு ட்ரை ஆனதும் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்க தண்ணி இந்த அளவுக்கு குறைஞ்சி வரணும். அடுத்து வெல்லம் சேர்த்து 1 நிமிஷம் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை 4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பொடி சேர்த்துக்கலாம். பொடி சேர்த்துட்டு 1 டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு கலந்து விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்துட்ட பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையுமே 1 டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட வாங்கிபாத்க்கான கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து இதில் வடித்த சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் இந்த சாதத்துக்கு புழுங்கல் அரிசியோ பச்சரிசியோ இல்லாட்டி பாஸ்மதி அரிசியோ கூட வேக வச்சு சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட வாங்கிபாத் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. எப்போவுமே கத்திரிக்காய் வச்சு புளிக்குழம்பு, பொரியல், சாம்பார் இந்த மாதிரி பயன்படுத்தாமல் இந்த மாதிரி டேஸ்டியாகவும் வாங்கிபாத் செய்து சாப்பிடுங்க. கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.